இந்த கோட்டைக்கு நான் தான்டா ராஜா அப்படிங்கிற மாரி கரடிய வந்து தும்சம் பண்ணிடுச்சு நம்ம காலங்கள். என்ன அடிங்கிறீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல? மார்க்கெட் ஆரம்பிச்சதுலேருந்து அப்சைடு தான். ஒரு சைட்வேஸ் இல்ல, ஒரு கரெக்ஷன் இல்ல. ஆரம்பிச்சதுலேருந்து மேலேயே தான் போயிட்டு இருந்தது. எல்லா செக்டாருமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா புதிய உச்சத்தை வந்து தொட்டுருச்சு. பேங்க் நிஃப்டி அவன் வந்து 1200 பாயிண்ட் கிட்ட மேலே போட்டான். கரடிலாம் அடிச்சு தும்சம் பண்ணி காணாம போயிடுச்சுங்க. சரி வாங்க நம்ம வந்து ஃபுல்லா பார்க்கலாம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த தடவ பேங்க் நிஃப்டி சார்ட் கொடுத்துருக்கேன். 2மே வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஆரம்பிச்சது 9:45க்கு ஏறுது 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 வந்து பார்த்தீங்கன்னா, R2 கிட்ட வந்து நல்லா தொட்டுடுச்சு. நல்ல மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுமாதிரி நிஃப்டி 50 கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் வேற லெவல்ல வந்து மூவ்மெண்ட் பண்ணியிருந்தாய்ங்க. இங்க வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஆரம்பிச்சதுலேருந்து ஏறுனது தான் விடவே இல்ல. அகைன் வந்து அப்புறம் ஒரு ஒரு கம்பெனியா வந்து ஏற ஆரம்பிச்சது. M&M அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் நல்லா கான்ட்ரிபியூட் குடுத்தது இன்னைக்கு. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2% கிட்ட வந்து ஏறிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம HDFC பேங்க் அவனும் நல்ல மூவ்மெண்ட். HDFC வந்து பார்த்தீங்கன்னா, அவன் 2.5% அவனும் கீழ இருந்தான். கன்டினியூஸா மேல ஏற ஆரம்பிச்சோனே மார்க்கெட்டும் ஏற ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,000 வந்து தொட்டுருச்சு ஃபியூச்சர்ஸ். ஸோ வந்து அனலிஸ்ட் எல்லாம் சொன்ன மாரி 23,000 தாண்டிடுச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஏற்றம் பாருங்க. இங்க ஆரம்பிச்சது 2023 அக்டோபர்ல நல்ல ஏற்றம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சால்டேஷன், ஒரு டவுன் இருந்தது. இந்த டவுன்ல இருந்து அழகா பாருங்க ஒரு 2டே வாரத்துல 1000 பாயிண்ட் கிட்ட வந்து மேலே ஏறியிருக்கா நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் அப்படிதான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய டவுன் 49,900 ஆல்மோஸ்ட் 50,000 போனதுக்கப்புறம் நல்ல டவுன். இங்க 46,000 47,000 கிட்ட எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 49,000மும் வந்துட்டான். வேற லெவல் மூவ்மெண்ட்டா இருந்தது. நிஃப்டி 50ல இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க்ல வந்து முக்கியமா எல்லாமே ஏறுனதுக்கு காரணம் நம்ம ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க் இவங்க தான். கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க். ஏன்னா அது வந்து நல்ல வெயிட்டேஜான ஸ்டாக்கு. ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ், எல்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் இண்டெக்ஸ் வாட்ச்ல என்னன்னு பார்க்கலாம். லைவ் இண்டெக்ஸ் வாட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து 1.5% ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் நிஃப்டி 100ம் நல்லா ஏற்றமா இருக்கு. மைக்ரோ லைட்டா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க போல. ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே நல்லா சூப்பரா ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக்டாரியல் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நல்லா ஏறி இருக்கு, நிஃப்டி ஆட்டோ ஏறி இருக்கு. இவங்களாம் நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி ஐடி வந்து நல்லா ஏறிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியில் எல்லாம் கொஞ்சம் டவுனாக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிக கம்பெனிஸ் இன்னைக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஃபோர்ஜ் நல்ல ஏற்றமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து நல்ல வெயிட்டேஜான ஸ்டாக் அதுவும் நல்லா ஏறிடுச்சு. இன்ஃபியூம் பாருங்கள் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் எவ்வளோ வால்டிலிட்டி இருக்குன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஒரு சூப்பரான மார்க்கெட்டாக இருந்தது. ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரையும் வந்து வேற லெவலில் வந்து பண்ணிட்டாங்க புல்ஸ். நம்ம வந்து ஈவினிங் எஃப்ஐஐ டேட்டா வந்து பார்க்கணும். அவங்க இந்த தடவை இன்னைக்காச்சும் பை வந்திருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக செல்ல தான் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.